கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷமா கல்யாணம் பண்ணி ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நாள் திடீர்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது, புருஷன்காரன் என்னமோ அவனோட எக்ஸ் லவர் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ் லவர் கன்சீவா இருக்கான் அப்படின்றது. அப்போ அவ என்ன ஒரு மனநிலைமையில இருப்பா? அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறா, புருஷன்காரனை என்ன பண்ண போறா அப்படின்றதுதான் ஸ்டோரி. எப்பயும் சொல்றேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஹைப் பாயிண்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சா ஹைப் பாயிண்ட் எனக்கு கொடுத்துட்டு போங்க. அதனால இன்னொரு 4-5 பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் சைட்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லாமல் சடனாக உட்காந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன நடந்ததுன்ற விஷயத்தையே காட்டுறாங்க. அன்னைக்கு காலையில் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனேயே புருஷன்காரனுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வந்துட்டு நீங்கள் லேண்ட் ஆக போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. அவர் ஒரு பைலட்டு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நைட் ஆகிடுமா நான் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவருமே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. வாய்ஸ் மெசேஜ் வந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா பேஷண்ட் வந்துட்டு யாரோ இவங்களோட ரூமுக்கு வராங்க. அது வேற யாரும் இல்லை, ஜூலியன் அப்படின்னு சொல்ற இவளோட ஹஸ்பண்டும் கிளாரா அப்படின்னு சொல்ற அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் தான். பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஆனா அப்பவும் இன்னும் புருஷன்காரன் பார்க்கல. அவகிட்ட ஏதோ கதை பேசிக்கிட்டே இருக்கான் வாசலாண்டே நின்றுக்கிட்டு. உன்னோட ஃப்ளைட்டை கூட இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு எனக்காக செக்அப்க்கு என் கூட வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீ சான்ஸே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்பதான் புருஷன்காரன் ஹீரோயினை பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்குமே ஷாக்கு தாங்கல. இருந்தாலும் ஒருத்தர் எதுவுமே ரியாக்ஷனே கொடுத்துக்காம சைலண்டா இருக்காங்க. அங்க உள்ள அவளுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட என்னை விட்டு போகாத, என் கூடிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷன்காரனை பிடிச்சி பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இருக்கா. நான் எங்கேயும் போக மாட்டேமா, நான் இங்கேயே தான் இருப்பேன், நீ கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனுமே ரொம்ப ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கொலை வெறி ஆயிட்டு இருக்கு. அவ ரொம்ப பெயின் எல்லாம் தாங்க மாட்டா, கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? இப்பதான் ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கும் போது அவளுக்கு தெரிய வருது, இந்த குழந்தையோட வீக்ஸ் 38 வீக்ஸ் ஆகுது. அப்பனா ஆல்மோஸ்ட் குழந்தை பிறக்கவே போகுது. அட பாவி, இத்தனை மாசமா என்கிட்ட இது எல்லாத்தையும் நீ மறைச்சு இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ செம்ம ஷாக்ல இருக்கா. குழந்தைலாம் நல்லா தான் இருக்கு, இன்னும் ஒரு 2 வாரத்துல டியூ டேட்டே வந்துடும், எப்பனாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க 2 பேருமே. இதுல அங்க இருக்க நர்ஸ் வேற, நீங்க 2 பேருமே செம்ம கியூட் கப்பலா இருக்கீங்க, உங்க குழந்தை செம்ம அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு மாசம் கூட இவர் வராம நீங்க தனியா நான் பார்க்கவே இல்லை, தவறாம உங்க கூட வந்துடுறாரு, அவ்வளவு உங்களை கேர் பண்ணி பாத்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்கா. இவளுக்கு இந்த எந்த விஷயமும் தெரியாது. புருஷன்காரனுக்கு இப்பதான் ஐயோ போச்சு வீட்டுக்கு போனா சோத்துல விஷம் வச்சிருவாளே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போறான். ஆனா ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல, வாயை திறந்து கூட பேசல. ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா ஒன் சைடா தான் அவ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா சடனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனாவே தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதனால ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா. இருந்தாலும் இவ கூட வாழ்ந்த முக்காவாசி நாளுமே அவனோட எக்ஸ் லவர் பிரிஞ்சு போயிட்டான்ற சோகத்திலேயே தான் அவளோட போட்டோ வச்சு அழுதுகிட்டு இருந்திருப்பான். பிரசன்ட்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் யார்கிட்டயோ போன்ல பேசுறா. அதுவும் ஒரு டாக்டர் தான். அவங்க கிட்ட இவ என்ன சொல்றா அப்படின்னா, அடுத்த வாரம் போல எனக்கு நீங்க ஒரு அபார்ஷன் ஷெட்யூல் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடுத்த வாரமா யாருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இப்பதான் காட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ரிப்போர்ட்டை வச்சு அழுதுகிட்டு இருந்திருப்பா இல்லையா, அது இவளோட ரிப்போர்ட் தான். இவளுமே பிரெக்னெண்டா இருக்கா. இப்பதான் 2 மாசம் ஆகுது, இவளுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அதுக்குள்ளேயே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுனால இவனுக்காக இந்த குழந்தைய நம்ம பெத்துக்கிட்டு நம்ம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் பக்காவா பிளான் பண்ணிட்டா. அவன் புருஷன்காரன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே டிவோர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு அவன்கிட்ட எப்படியாவது சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறா. நான் பாரிஸ் போயிட்டு வரும்போது உனக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியாவது இவனும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்கா. அப்பதான் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ என் மேல கோவப்படாத, ஆக்சுவலி கிளாராவும் அவளோட ஹஸ்பண்டும் பிரிஞ்சுட்டாங்க.
அவள் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட குழந்தைய தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அவளுக்கு மென்டலி ஒரு மாரல் சப்போர்ட்டாக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அவளும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீ வேற எந்தபடியும் எங்களை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது பாரு, நீ முறைக்காத. ஏன் தெரியுமா, அவள் வந்து உன்ன மாதிரி இண்டிபெண்டா எல்லாமே அவளுக்கு செய்ய தெரியாது. அவள் ரொம்ப சாஃப்டான பர்சன். அவளுக்கு தனியாக வாழ தெரியாது. அவள் தனியாக எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுவா. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவா. அவள் வலியை தாங்க மாட்டா. இவ்வளோ விஷயம் இருக்கு. அதுக்காக தான் வந்து நான் பாவம் பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ இதை வந்து பெரிய விஷயம் ஆக்கக்கூடாது. ஏன், நமக்குள்ள வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா என்ன? பொதுவாக எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சந்தேகப்படுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. உனக்கே தெரியுமா இல்லையா அப்படின்னும் போது ஹீரோயின் ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சைலண்டா இருக்கா. கொஞ்ச நேரத்துல கிளாரா கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்த உடனே எனக்கு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும். உனக்கு டயர்டா இருந்தா நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றான். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களோட சைன் தேவைப்படுது, கொஞ்சம் சைன் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து காட்டுறா. அவன் வந்துட்டு அதை ஒழுங்கா கூட பார்க்காம அவளோட போன் கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே பார்த்து நீயே பண்ணி முடிச்சு விட்டுடு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றான். உனக்கு அதை கூட பொறுமையா என்ன ஏதுன்னு பார்க்க கூட தோணல அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா. இவனுக்கே தெரியாம இப்போதைக்கு மியூச்சுவலா சைனே வாங்கிட்டா. ஸோ இவ அப்ளை பண்ணானா ஒரு வாரத்துல வந்துடும் போல. ஒரு வாரத்துல அதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதுக்குள்ள இந்த கிளாரா வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்கா. என்னதான் போடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எடுத்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும் போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அது மட்டும் இல்லாம என் குழந்தை வந்து இவனை தான் அப்பான்னு கூப்பிடும், என் குழந்தைக்கு இவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லி புருஷங்காரனோட போட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. புருஷங்காரன் வேலையில இருந்து வரான். ஆக்சுவலா வந்து நேத்து தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி போல, அதையும் மறந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிச்சிரு, நான் வந்து சுத்தமாவே மறந்துட்டேமா, ஒர்க் ப்ரெஷர்ல மறந்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போகலாம், இந்த வாட்டி எதுவுமே மிஸ் ஆகாது, உனக்கு சர்ப்ரைஸாக நான் வந்து சில கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதை விட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நீ தயவு செய்து கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்து பொத்திட்டு படுத்துடுறா. மறுநாள் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஹீரோயின் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஃபோன் பண்ணி எனக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா ஆஃபீஸில், அதனால கண்டிப்பாக டின்னருக்கு என்னால் வர முடியாது, நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். நேராக ஹீரோயின் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா புருஷங்காரன் வந்து லவர் கூட அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஐயோ நீ இதெல்லாம் இப்ப சாப்பிடக்கூடாதுமா, அதுமா இதுமா அப்படின்னு எக்கச்சக்கமா கவனிப்பு பயங்கர பலமா இருக்கு. இவன் குரலை கேட்டு ஹீரோயின் இவனை பாத்துடுறா. கிளாராக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஹீரோயின் தான் வந்து அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாரா வந்து ஹீரோயினை பார்த்துடுறா. பார்த்த உடனே அவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேணும்னு ஹனி இந்த மாதிரி பாப்பா பிறந்த உடனே அவளுக்கு நீ தான் காட்ஃபாதராக இருக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அவளை அப்பான்னு கூப்பிட விடுவ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினை பார்த்து டாக்டர் நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வம்பு கேட்குறா. அதுக்கப்புறம் தான் புருஷங்காரனே பார்க்குறான். ஐயையோ நம்ம பொண்டாட்டி இங்கே தான் நின்றுட்டு இருக்காளா, இவ எதிர்க்குதான் இவ இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நான் வேற ஓகேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு ரொம்ப பதட்டமாயிடுறான். அன்னைக்கு உங்களை செக்கப்க்கு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே, நீங்க ரொம்ப பிஸியா டாக்டர் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பேசுறா. அடிச்சு கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினால சொல்ல முடியல, இருந்தாலும் கையை வந்து உதறி விட்டுறா. அவ தள்ளி விட்டு இவ என்னவோ விழ போற மாதிரி சீனை போட்டுட்டே போறாளா. புருஷங்காரன் பதறி போயிடுறான். ஐயோ என்னமாச்சு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க மாட்டியா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கத்தும் போது ஹீரோயின் இப்ப நான் என்ன பண்ணேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறா. இவன் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்ப போறா. அப்போ உடனே இவனும் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பாக்குறானா. உடனே இவளுக்கு தான் சும்மா இருந்த வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருமே. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றா. உடனே பொண்டாட்டி மேல இல்லாத அக்கறை இவன் மேல இவனுக்கு வந்துடும் இல்லையா. ஐயோ என்னமாச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் போலாமா, வா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரான். ஹீரோயின் வந்து சோஃபாலே தூங்கிட்டு இருக்கா. அப்போ தொட்டு பார்க்கும் போது தான் தெரியுது அவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குதுன்றது. என்ன ஆச்சு உனக்கு, நீ மருந்து எதுவும் எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீ எதுக்காக இங்கே வந்த, ஏன் கிளாராக்கு வேற எதுவும் தேவைப்படலையா, அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நக்கல் அடிக்கிறா. நீ எதுக்காக இப்படி பேசுற, இப்போவும் நான் சொல்றேன், ஏதோ படிப்பறிவே இல்லாத பொண்ணு மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க,
நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த குழந்தைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அந்த குழந்தைக்காக எதுவும் ஆயிடக்கூடாது, இவ தனியாகவே கஷ்டப்படுறாளே, நல்லபடியாக அவள் குழந்தைய பெற்று எடுக்கட்டுன்றதுக்காக தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ லூஸ் தனமாக பேசாதவா, நம்ம வந்துட்டு மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக பார்க்குறான். அதுக்குள்ளேயே கிளாரா கிட்ட இருந்து கால் வந்துடுது. இங்கே ஹீரோயின் ஓடி போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னா அங்கே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா, எட்டி ஒதுக்கிறானா, வயிற்றுக்குள்ளேயா பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியானவோ உண்மையாவே அவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்ற பதி கதை பேசிக்கிட்டு இருக்காரு. நேராக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபீவர் கோல்டெல்லாம் வந்தா என்ன பண்றது, அவங்களுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ, இவனுக்கு நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி இவ யோசிக்கும் போது கிளாராக்கு வந்து பயங்கர கோல்டா இருக்கான். அதனால தான் வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அதனால ஏதாவது நீ மருந்து சொன்னீன்னா அவளுக்கு வாங்கி கொடுப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கேட்குறான். அட நாயே, அவளுக்காக தான் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் வாய்ஸ் நோட்டாக அனுப்புகிறான். அட பாவி, உன்னால வந்துட்டு அவன் மேலே தான் அக்கறை காட்ட முடியும், என்னை பற்றி கவலையே இல்லை அப்படின்னா எதுக்காகடா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழறா. நேராக மறுநாளே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதாவது வந்துட்டு அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண முடியாமல் போச்சு இல்லையா, அதனால அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பார்த்தா இவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரமான டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இவளால் இவ்வளோ காரமாக சாப்பிட முடியாது. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பேரண்டியல் கோர்ஸ் ஒன்று இருக்குது, அது உனக்காகவும் கிளாராக்காகவும் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன், நான் பே பண்ணியிருக்கேன், அது வந்து நீ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, என்ன நீ பண்ணிகிட்ருக்க, நான் எதுக்காக இதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணணும், நான் அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி வேண்டான விட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒருவேளை நீ வந்து ஆசைப்படுவியோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பியோன்னு நினச்சி தான் நான் வந்துட்டு இதுக்கு உனக்கு ஜாயினிங் போட்டேன், மற்றபடி வேண்டாண்ணா விட்டுடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே அவன் நீ தான் அப்ளை பண்ணிட்ட இல்லையா, ஸோ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் பூராவும் வந்துட்டு ஒரு அப்பாவா குழந்தையையும் ஹஸ்பண்டா ஒய்ஃபையும் வந்து எப்படியெல்லாம் கவனிச்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இவருக்கு டெஸ்ட்டாக இருக்குது. அதையும் அவர் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவன் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ள ஏண்டா இதுவே என்னோட குழந்தை அப்படின்னா நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பியா இந்நேரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. திடீர்னு இவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஹீரோயினை பிடிச்சி நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலாம், இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கும் இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம 2 பேருக்கும் குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சைலண்டாக இருக்கா. அதுக்குள்ளே வந்து கிளாரா கிட்ட வந்து ஃபோன் கால் வந்துடுது. எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது, சீக்கிரமாக வா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறா. இவன் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, நம்ம குழந்தை ஒரு பொன் குழந்தையா இருந்தா நீ அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பாக அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளை தாங்கணும், அப்படி பார்த்துக்கிற மாதிரி ஒரு புருஷனை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அப்பனா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவன் இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக அவன் தேவையே கிடையாது, என் பொண்ணை நானே வச்சுப்பேன், முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த முடிவு உன்னோடது தான், என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டையே தான் வந்து அந்த அபார்ஷன் ஒர்க்கை பண்ண சொல்றா. அவங்க செம்ம திட்டுறாங்க, குழந்தை ஹெல்த்தியா இருக்கு, எதுக்காக முட்டாள்தனம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு புருஷங்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கிளாரா கூட செக்அப்ல இருக்கான். இங்க ஹீரோயின் தனியா அவளோட அபார்ஷனை பார்த்துட்டு இருக்கா. எம்மா பேஷண்ட்டோட அட்டெண்டர் யாரு, அவங்க அபார்ஷனுக்காக வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லி நர்ஸ் வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு தான் புருஷங்காரனும் கிளாராவும் வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை எம்மான நம்ம பொண்டாட்டியா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறான். அதுக்கு அங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எதுக்காக இங்க கத்திக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு புருஷன் கிடையாது, எப்பயோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நர்ஸை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே கிளாராவும் வந்துட்டு, அது பாரு வேற யாரோ ஒரு எம்மா, நீ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத, அவளுக்கு புருஷன் கூட இல்லையா, செத்து போயிட்டா, வா மரியாதையா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப லேட்டா தான் வரா. அவன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல.
ஹீரோயின் படுக்க போயிடுறான். அந்த டைமுக்கு பெட் மேலேயே வந்து புருஷன்காரனோட ஃபோன் இருக்கு. ஃபோன் அடிக்குது. கிளாரா தான் கால் பண்றா. சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு அட்டென்ட் பண்ணும்போது இன்னும் 2 நாள்ல டெலிவரி இருக்கு, அப்ப டெலிவரி ரூம்ல நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேம்மா நான் இது எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஓ டாக்டர் எம்மா நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இப்போ எல்லா விஷயமும் நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் சாதா ஆள் இல்லை, நீங்களும் ஒரு டாக்டர், நல்லா படித்தவங்க. அவன் வந்து உங்களை சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன வெறுப்பேற்றணும், என்ன ஜெலஸாக வைக்கணுன்றதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர உங்கள் மேலே காதல்லாம் வந்து அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ நான் வந்துட்டேன், நாங்கள் 3 பேரும் ஒரு குடும்பமாக ஆக போகிறோம். அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து விட்டுட்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் புருஷங்கார வரா. யார் கால் பண்ணுது அப்படின்னு கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. சேச்சே அது எப்படி நான் போய் டெலிவரி ரூம்ல அவ கூட இருப்பேன், அதெல்லாம் சும்மா அவ சொல்லுவா, ஏதாவது அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எல்லாமே நீ சும்மா தான் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா, நீ நாளைக்கு கண்டிப்பா ஓடி போய் அங்க நிப்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. மறுநாளே வந்துட்டு புருஷன்காரன் வந்து பாரிஸ்க்கு ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்ப போறான் போல. அதனால வந்து ஹீரோயின் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கா. அவன் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறான். இது பாரு நான் ரிட்டர்ன் வரும்போது உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸோட வரப்போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுனாலும் சரி நான் அதை ரிசீவ் பண்றதுக்கு இங்க இருக்க போறது இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. கரெக்டா கிளம்பும் போது கிளாரா கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ எனக்கு வந்துட்டு பனிக்கூட உடஞ்சிடுச்சு, சீக்கிரம் ஓடியா அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. அதான் சொல்லிட்டா இல்லையா வர சொல்லி, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இந்த வீட்டுக்குள்ள நான் வரும்போது நல்லபடியா ஒரு லைஃபை வாழ்வோம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாகும் அப்படின்னு நினைச்சு பல கனவோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளுக்கு நான் இங்க இருந்தேன் அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தே இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே நான் முட்டாள்தனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொட்டி பொடிக்கையும் எடுத்து கட்டிக்கிட்டு அவ பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினுமே வந்து பாரிஸ்க்கு தான் போறா. 2 மணி நேரம் ஃப்ளைட்டு வந்து டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இன்னும் பைலட் வரல, அந்த பைலட் தான் வந்து ஃப்ளைட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டா அவளுக்கு வந்துட்டு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புருஷங்காரன் தான் ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா டிலேக்காக என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்தது, அதனால நான் அவங்க கூட லேபர் வார்டில் இருக்க வேண்டியதாயிடுச்சு, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாயிடுது. ஆக மொத்தம் அவ உன்னோட ஒய்ஃபுன்னு எல்லாரும் எதிர்க்கும் நீ சொல்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு நினைக்கிறா. ஃப்ளைட் எல்லாம் லேண்ட் ஆயிடுது. இவனும் ரொம்ப நேரமா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மெசேஜ் வந்துட்டு அவளுக்கு ரீச்சே ஆக மாட்டுது. என்னன்னு தெரியலையே, சிக்னல் ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். வரும்போது ஹீரோயினுக்காக ஏதோ சர்ப்ரைஸோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, அது ஒன்றும் இல்லை, பாரிஸ்ல வந்துட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு பிங்க் டைமண்டை வச்சுதான் ரிங்கு அவளுக்காக செஞ்சிருக்கான். ப்ரொப்போஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஒரு நார்மலான ரிங்கை தான் அவன் கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து இந்த ரிங்கை இப்போ வாங்கியிருக்கான் அவன். அதோட 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கறான். பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, அதாவது ஹீரோயின் இல்லை, அவளோட திங்ஸுமே இல்லை. அதை பார்த்த உடனே அவனுக்கு பயமாயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கிறத பார்க்கறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து இவன் சைன் பண்ண டிவோர்ஸ் நோட்டீஸும் இருக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படின்றதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கு. பண்ண தப்பெல்லாம் யோசித்து இப்போ உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். என்னோட குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். அதோட மறுநாள் காலையில தான் வந்து அவளோட ஃப்ளைட் டிக்கெட்டை வெரிஃபை பண்ணி பார்க்குறான். அப்போதான் தெரிய வருது இவன் கொண்டு போன ஃப்ளைட்டில் தான் ஹீரோயினும் போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ற கதைலாம் வேற விட்டான் இல்லையா, அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா வந்து ஃபோன் பண்ணி இவனை வர சொல்கிறா. அவன் வரமாட்டேன்னு சொல்லியும் கம்பல் பண்ணி வர சொல்கிறா. இவனும் அங்கே நேராக போகிறான். போன உடனே அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இனிமே நான் வந்துட்டு உன்னையும் உன் குழந்தையும் பார்க்க வரமாட்டேன், உன் குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சு இல்லையா, அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவ போனா என்ன, நான் இருக்கேன், என்னோட குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா, நீ சொன்னியா இல்லையா, இவளுக்கு நீ ஃபாதரா இருப்பேன்னு நீ தானே சொன்ன, அப்ப இவ உன்னை அப்பான்னு கூப்பிடுவா, இதுக்கு மேல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, நீ எதை பத்தி கவலைப்படாத, இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியா வாழலாம், அவ போனா போறா அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு அவ தான் தேவை, நான் அவளை தேடி போக போறேன், எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னா அது வந்துட்டு எம்மா வயிற்றுல பிறக்கிற குழந்தை தான் என்னோட குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவ எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல, அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாரிஸ்ல இருக்க
இருக்க ஒரு காஃபி ஷாப்ல இருந்து காஃபி குடிச்சிட்டு வெளியில வரா. இவனும் வந்து தேடிக்கிட்டு அங்க போயிடுறான். அங்க வந்துட்டு ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சுதான் போறான். ஆனா அப்ப கிளாரா கிட்ட இருந்து போன் வருதுன்னு சொல்லிட்டு கிளாரா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயினை மிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ஏதோ ஒரு மீட்டிங்காக தான் வந்து பாரிஸ் வந்திருக்கா போல. திரும்பவும் சைனாக்கு அவர் ரிட்டர்ன் போகிறதுக்காக ஃப்ளைட்டே ஏறிடுறா. அது தெரியாம அவன் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்பதான் வந்துட்டு நமக்கு புதுசா வில்சன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரொம்ப சைலண்டாவும் ரொம்ப பொறுமையாவும் இருக்கிற மாதிரி தான் அவனோட கேரக்டர் இருக்கு. நம்ம ஹீரோயினோட பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அதே டைமுக்கு அந்த ஃப்ளைட்ல இருக்க ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு வயிறு வலி வந்துடுது. அதனால ஹீரோயின் போயிட்டு அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒருத்தியாலையும் வந்துட்டு சரியா சமாளிக்க முடியல. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம வில்சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவனுமே ஒரு டாக்டர் தான். அதோட நைட்டு வந்துட்டு கிளாரா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் உன்னதான் தேடிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன் தெரியுமா, நீ வேணும்னே அவனை வந்து ட்ரிகர் பண்ணி விடணுன்றதுக்காக அவனுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்ட. அப்பதான் அவன் உன்னை தேடி வருவான் அப்படின்னு தானே நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நான் அது நடக்க விட மாட்டேன் அப்படின்னும் போது தயவு செஞ்சு நீயே அவனை வச்சுக்கோ, நான் வேணான்னு தூக்கி போட்டவன் தான் அவனை நீ பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நக்கலா இவன் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறா. மறுநாள் காலையில ஹீரோயின் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு குழந்தை ஓடி வந்துடுது. அவங்க அம்மாவும் அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா காரை நல்லா திருப்பி ஆப்போசிட் சைடு வர கார் மேலேயே முட்டிடுறா. காஸ்ட்லியான காரா இருக்கே, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க வில்சன் தான் அந்த கார்ல உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். டிரைவர் கிட்ட போனா போது விடு, அவங்களோட தப்பு இல்லை, அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஓ இவர் தான் நம்ம ஃப்ளைட்ல அன்னைக்கு பார்த்த டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கண்டுபிடிக்கிறா. பாரிஸ் பூராவும் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்க முடியாம மறுபடியும் இவனுமே வந்து சைனாக்கு ரிட்டர்ன் வந்துடுறான். அப்பதான் வந்துட்டு ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே அவ்வளவுதான் கடவுளை பார்த்த பக்தன் மாதிரி ஆயிடுறான். போயிட்டு கதறா, எதுக்காக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போன, நீ எப்படி என்னை நம்பாம போலாம், நான் தான் சொன்னேன் இல்லையா, உனக்கு தெளிவா சொன்னீங்க அந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஹெல்ப் தான் பண்றேன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னும் போது நீ வந்து ஹெல்ப் தான் பண்ண, ஆனா அது நீ தான் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, அவளுக்கு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவளுக்கு அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க, அவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நீ எதுக்காக பண்ணணும் அவசியமே இல்லை. அப்போ உனக்கு அவ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க கொண்டு தான் நீ வந்து இந்த வேலையை பண்ணியிருக்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. நீ சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான். அவளை முறை பார்த்த உடனேயும் அவள் வந்துட்டு அவள் புருஷனை பிரிஞ்சு வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் நான் வந்துட்டு கொஞ்சமா வந்து குழம்பி போனேன் தான். ஆனா நான் அவளை லவ் பண்ணல அப்படின்னும் போது அந்த குழப்பம் உன்னோட ஃபேஸ்லயே நல்லாவே தெரியுது. இப்போ வரைக்கும் நீ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலயும் தெளிவா இல்ல, தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. நான் கூட உனக்கு சொன்னேன் இல்லையா சர்ப்ரைஸ் கொடுக்கன்னு சொல்லி, அது இதுதான், நான் உனக்காக வந்து பாரிஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அடே நீயே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆயிடுச்சு, எனக்கு எதுக்குடா இதெல்லாம், இது வந்துட்டு உன்னோட வருங்கால பொண்டாட்டிக்கு தான் நீ கொடுக்கணும், கிளாராக்கு எடுத்துன்னு போய் கொடு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. நைட்டு இவன் புருஷன்காரனை பார்க்கறதுக்காக கிளாரா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் குழந்தையோடையே. அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு, எனக்கு உங்ககிட்ட பேச மூடில்லை அப்படின்னு சொல்லும் போது அவ வந்துட்டு கெஞ்சிரா, இதை பாரு அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, இனிமே அவ வரவே மாட்டா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழலாம், இந்த குழந்தைக்கு நீ அப்பாவா இரு, கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், என்னோட லைஃப் இந்த அளவுக்கு வந்துட்டு குளறுபடி ஆனதுக்கு காரணமே நீதான், எதுக்காக உன் புருஷன் விட்டுட்டு போன, ஏன் கிட்ட நீ வந்த, நீ தான் வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்ட, என்னோட நல்ல லைஃபையே நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்படுறான். இவன் நேர வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடறான். இவனால ஹீரோயினை மறக்கவே முடியல. எப்படா அவன் இங்க வருவான் அப்படின்ற மாதிரி அவன் ஏக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, இது பாரு நீ செலக்ட் பண்ண ஒரு லைஃப் உனக்கு சுத்தமா செட் ஆகல, நான் உனக்கு வந்து ஒரு பையனை பார்த்துருக்கேன், அதுவும் என் ஃப்ரெண்டோட பையன் தான், நீ அவனை பிளைண்ட் டேட் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ வந்துட்டு வேண்டாம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றா. நீ போல அப்படின்னா கண்டிப்பா அடுத்து நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அங்க போய் உட்கார்றா. போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது வேற யாரும் இல்ல, நம்ம வில்சன் தான் வந்து பிளைண்ட் டேட்டு, அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் வேற. இவன் வில்சன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே உங்களை பிடிச்சிருந்தது,
அதுவும் எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோவை காமிச்ச உடனே எனக்கு அப்போவே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்துட்டு யோசித்து எதாக இருந்தாலும் சொல்லணும். அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு தொல்லை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். டின்னர் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணும்போது ஹீரோயினுக்குமே வந்து ஒரு வகையில் இவனை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டான். இன்னும் ஹீரோயின் மட்டும்தான் சொல்லலை. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதோ புருஷங்காரன் பார்த்துட்டான். பார்த்தது மட்டும் இல்லாமல் கொல்ல வெறி ஆயிடுறான். இவ்வளோ நாளாக இவன் இன்னொருத்தர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் பொண்டாட்டி வந்துட்டு இன்னொருத்தன் காரில் இறங்கிட்டான் அப்படின்ன உடனே அவ்வளோதான் இவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. நேராக ஹீரோயின் கிட்ட போயிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றான். யார் அவன், மரியாதையா உண்மையை சொல்லு, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், அவன் கூட எதுக்கு நீ கார்ல வந்து இறங்குன அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பின்னு பேச ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கா செமையா கோவம் வருது. அடே நீ எதுக்குடா இதெல்லாம் கேட்குற, உனக்கும் எனக்குமே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ வந்துட்டு கிளாராவை பத்தி மட்டும் கவலைப்படு, என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னோட லைஃப், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. என்கிட்ட உண்மையை சொல்லாம நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை கையை பிடிச்சி முறுக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்டா அந்த டைமுக்கு வில்சன் அங்க வந்துடுறான். கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லும் போது நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் புருஷங்காரன். நான் யாருன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனா நீ அவளுக்கு ஒன்றும் கிடையாது, நீ எக்ஸ் ஹஸ்பண்ட், அதனால நீ அவளை தொல்லையே பண்ணக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போயிடு, நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் சொல்றான். நீ யாரை வேணா கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, இல்லை ஆர்மியை கூட கூப்பிடு, எனக்கு கவலையே கிடையாது, அவ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு இவன் சொல்றான். நீ இங்க இருந்து போல அப்படின்னா நானே வாட்ச்மேனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள சொல்லுவேன், மரியாதை இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேல அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அவன் அங்க இருந்து போயிடுறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே, உனக்கு எதுனா செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா சொல்லு, நான் பாடி கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை சமாளிக்க எனக்கு தெரியும், நான் இதை பார்த்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறா. வில்சனுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஹீரோயினை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியில் பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக டாக்ஸிக்கு கால் பண்ணியிருக்கா. அந்த டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வில்சன் கால் பண்ணுறான். எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மேடம், நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இவ அட்ரஸையுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேரும் பயங்கர போதையில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ மட்டும் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் டாக்ஸி புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பயங்கர போதையில் இருக்கா, விட்டா கீழே படுத்து உருண்டுருவா போல. இவனும் வந்துட்டு அம்மா ஏமா நீ இவ்வளோ குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியும் இவளோட டோரோட பாஸ்வேர்டு எல்லாம் தெரியாது இல்லையா, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்மளோட வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் கிட்ட சொல்லிடுறான். ஹீரோயினா செம போதையில இருக்கா இல்லையா, அவ வந்து பயங்கரமா ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா இவன் கிட்ட. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு தெரியுமா, சான்ஸே இல்லை, உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமா ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, எதுக்காக நீ டிரைவர் வேலையெல்லாம் பாக்குற அப்படி இப்படின்னு சொல்லி உளறிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீ இந்த அளவுக்கு குடிக்காத அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவன் போதையில மயக்கமே ஆயிடுறா. அதனால இவனும் வந்துட்டு தூக்கிட்டே தான் வீட்டுக்கு வரான். என்ன கன்றாவி சரக்கு அடிச்சாலோ தெரியல, அவளுக்கு பெரட்டிக்கிட்டு வாந்தியா வந்துகிட்டே இருக்கு போல. அவ ஓடி போய் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுரு, ஏன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா முதல் மீட்டிங்லயே சொன்னான். எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, நம்மளும் ஓகே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இவ்வளவு அசிங்கமா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. இவளும் வெளியில வருவா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவன் நேரா போயிட்டு பெட்ல படுத்துட்டு இழுத்து போத்தி மூடிக்கிறா. அவனுக்கே காமெடி ஆயிடுது. அடி பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ அளவுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சரி நல்லா தூங்கு அப்படின்ட்டு போயிடுறான். மறுநாள் காலையில ஹீரோயினுக்காக இவனே குக் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கான். எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னா உங்க அம்மா கிட்ட கேட்டுதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா ஹீரோயின் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே வந்து சாரி சொல்லிடுறா நடந்ததுக்கெல்லாம். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஆனா இனிமே நீ எந்த ஆம்பளை கூடயும் குடிக்க கூடாது, எனக்கு இன்னொரு விஷயம் கிட்ட கேட்கணும் அப்படின்னும் போது என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் என்ன கேட்கறானா, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இன்னமும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறானா, ஒருவேளை உனக்கு அவனை என்னைக்குன்னா மன்னிக்கணும் அப்படின்னு தோணுமா, அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா, இல்ல வேற யாருன்னா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா கேள்வி கேட்கிறான். இல்ல திரும்பவும் அவன் கூட வந்துட்டு ஒட்ட வைக்கவே முடியாது என்னோட ரிலேஷன்ஷிப்பை, அதே மாதிரி இப்ப நான் கரண்ட்ல யார் கூடயும் பேசிட்டு இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பதான் நீ ஏன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உன்னை நல்லபடியா சந்தோஷமா நான் பார்த்துப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா
உண்மையாவே வந்து ஒரு நல்ல கப்பலா இருப்போம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் லைட்டா தான் சிரிக்கிறா. சிரிச்ச உடனே வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். கரெக்டா அடுத்த வருஷம் இதே நாள் உனக்கும் எனக்கும் கல்யாணம், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. எல்லா டாக்டர்ஸும் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு நியூஸை காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா கிளாரா இருக்கா இல்லையா, கிளாராக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பான் இல்லையா, அவனோட குழந்தை கூட அது கிடையாதான். இவ வந்துட்டு சும்மாவே அவன் கிட்ட குழந்தையோட மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கா. ஆனா அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டான் அது அவனோட குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் சோசியல் மீடியால கிளாராவை போட்டு அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் பிள்ளைய பெத்துட்டான், அவனோட பிள்ளைக்கு இவனை நீ வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி கேட்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி கிழிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலை டாக்டர், நீங்க உங்க புருஷன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி ஒருத்தி கூட தான் வந்து உங்க புருஷன் வேற சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அடுத்த சீன்லயே வந்து கிளாராவையும் புருஷன்காரனையும் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை எப்படா கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவ தயவு செஞ்சு நீயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல அப்படின்னா என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா இவன் சுத்தமா மதிக்கிற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிஸை கூப்பிடுறான். இதை விடவும் உச்சக்கட்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவனோட மேல இடத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. பொண்டாட்டிக்கு டெலிவரி அதனாலதான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன, நாங்களும் அது நியாயமான எக்ஸ்கியூஸ்னு சொல்லி விட்டோம். நீ 2 மணி நேரம் லேட்டா வந்த, அதுக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து எங்க மேல கேஸ் போட்டாங்க தெரியுமா. இதை எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்க பொறுத்துக்கிறதுக்கு காரணம் நீ ஒரு நல்ல பைலட்னு சொல்லி. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. அவ உன் பொண்டாட்டியே கிடையாது, அவ உன்னோட கள்ள காதலி. அவளுக்காக வந்துட்டு எங்களோட ஆபீஸையும் எங்களோட பேசஞ்சர்ஸையும் வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. உனக்கு இனிமே வேலையே கிடையாது, மரியாதையை வெளில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு திட்டி விட்டுறாரு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க வந்து பாத்துட்டா ஒரு பேஷண்டோட மாமியார்காரி வந்து பயங்கரமா ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. உன் மேல கேஸ் போட போறேன், உன்னாலதான் அவ வயிற்றுல இருந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறா. ஆனா ஆக்சுவலா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து மாசமா இருக்கும் போது யாருமே கூட இல்லாம டெலிவரி கூட கூட்டிட்டு வராம வீட்லயே விட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் லேட் பண்ணதுனால வயிற்றுக்குள்ளேயே குழந்தை செத்து போச்சு. அப்ப கரெக்டா வெல்சன் அந்த இடத்துக்கு வரான். கேஸ் போடுங்க, நானும் உங்க மேல கேஸ் போடுறேன். நீங்க தான் டெலிவரிக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வராம இவ்வளவு நேரம் லேட் பண்ணி குழந்தைய சாக அடிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணே அதை ஒத்துக்கிட்டா, அவளே உங்க மேல கேஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்கா, ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவ்வளவுதான், அம்மாவும் பிள்ளையும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எனக்காக வந்து பேசினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து வில்சனுக்கு கேஸ் கொடுக்குறா. ஆனா இவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. கரெக்டா 1 இயர் இப்பதான் முடிய போகுது. வேலை போன கையோடு நேரா பொண்டாட்டிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கிறத பாக்குறான். அவ்வளவுதான், செம்மையா கடுப்பாயிடுறான். இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரிஞ்சிடுச்சு. கரெக்டா 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வில்சனும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். தயவு செஞ்சு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்குமே சம்மதம். இதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கவங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பயங்கரமாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெளில இருக்கவங்கள கவனிச்சுக்கலாம். முதல்ல ஒருத்தவங்க நம்ம மேலே எக்கச்சக்கமாக அக்கறையை காட்டுறாங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் சந்தேகப்படுங்க. இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு எதனா ஒன்று தோணுச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.